கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாங்கள் உங்களுக்கு தெரியும், 8வது காரியம் நாங்கள் பார்த்து நீங்கள் எனக்கு துரோகம் செய்து மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி. அப்போ நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்று தான் அர்த்தம். அதான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியம். அப்போ நாங்கள் எத்தனை முறை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் எவ்வளோ காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்காதபடிக்கு படிப்பே நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நாங்கள் அதிகமாக வைக்கிறோம். கர்த்தரை நாங்கள் பின்னுக்கு போட்டு விடுகிறோம். அதனால தான் பிள்ளைகள் வளர்ந்து வரும் காலத்திலே கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள். ஒரு டீனேஜ் வயசு வரும்போது, ஒரு வாலிப வயது வரும்போது கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள். என்னடா கர்த்தருடைய வார்த்தையை நாம் முன்னுக்கு வைக்கவில்லை, கர்த்தரை நாங்கள் முன்னுக்கு வைக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கு பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை தூரமாக போய்விட்டான், துன்மார்க்கமாக இருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு பெற்றோர் அதிகமான பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அது காரணம் என்னென்னு சொன்னால் பெற்றோர் தான். இந்த கர்த்தருக்கு அவர் முதலிடம் கொடுக்கவில்லை, வேறு உலக காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தபடியால் தான் அவங்க வயது வரும்போது கர்த்தரை விட்டு பின்மார்க்கமாக போய்விட்டார்கள். அப்போ அந்த காரியம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ சொல்லிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். அதான் 78ஆம் சங்கீதத்தை நாங்கள் பார்த்து அதை நன்மையை நாங்கள் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்வைக்கும் போது அதால் வர நன்மையை நாங்கள் பார்த்து ஸோ இன்றைக்கு 9வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பன்னு சொல்லி கர்த்தர் சொல்லு. அப்போ என்ன, கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அதைக்கு நாங்கள் பார்த்தோம். அப்போ மனம் திரும்புவதும் என்றால் நாம தான் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுப்போ, மனம் திரும்ப மகனே, மனம் திரும்ப மகளே என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த மனம் திரும்புவதற்கு நமக்கு மனது வர வேண்டும். அந்த சொல்லப்பட்டிருக்கு, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்ப. அப்போ என்ன, கர்த்தர் ரெடியாக கைவிரிச்சு கொண்டிருக்கிறார் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் நமக்கு தான் விருப்பம் இல்லை மனம் திரும்புவதற்கு. இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா உலக நன்மைகளை பெற்றுக்கொண்டு அப்படியே இருந்து விட்டார்கள். அதான் கடந்த முறை பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்க கானானுக்குள் பிரவேசித்த பிறகு ஆண்டவர் சொன்னார், கானான் உள்ளுக்கு இருக்கிற சில ஜாதிகளை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார், அவர்களை துரத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் கானானின் நன்மைகளை பெற்று அவர்களை விட்டு விட்டார்கள். அதான் இங்கே நடக்கிற காரியம். கர்த்தரிடத்தில் நன்மை பெறுகிறோம், ஆனால் மனம் திரும்ப நமக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா துரத்த அவங்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டு வைத்ததுனாலே அந்த ஜாதிகளினாலே இவர்களுக்கு பாதிப்பு உண்டாயிற்று. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், மனம் திரும்பாமல் போனால் நமக்கு பாதிப்பு உண்டாகும். அப்போ அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ உனக்கு மனம் திரும்ப நமக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருப்பார், கர்த்தர் வசனத்தை அனுப்பி கொண்டிருப்பார். அப்போ நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தி கொண்டும் இருந்தால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிப்பு உண்டாக்கும். பார்த்தா ஆண்டு சொன்னால், உனக்கு மனம் திரும்ப விருப்பமாக இருந்தால் தான், நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்து திரும்ப கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்போ என்ன அர்த்தம் என்றால், நான் மனம் திரும்பாட்டா என்ன நடக்கும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அலைச்சல் உண்டாகும். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அலைந்து திரிந்தல் இருக்கிறதா? பார்த்தீங்க, எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை. எல்லா பக்கம் நெருக்கப்படுகிறீர்கள். எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி காணப்படுகிறது. ஒரு வறட்சி உங்களோட வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஒரு அலைந்து திரிதல் அதிகமாக உங்களுக்கு காணப்படுகிறது என்றால் நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்க வேணும். அதான் நாங்கள் பாவ அறிக்கை செய்கிற ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், அநேக காரியங்களை ஆண்டோட இருத்திருக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டோட இதயத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதை நாமெல்லாம் சிந்திச்சு பார்ப்பதில்லை. பாருங்கள், 8 காரியங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து இதெல்லாம் நாம் சிந்திச்சு பார்ப்பதில்லை. ஏதோ நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம், பாருங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமாக கொடுக்குறோம், இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்குற காரியத்தை நாம் சிந்திப்பதும் இல்லை, நாம் மனம் திரும்புவதும் இல்லை. பாருங்கள், நாம் மனம் திரும்புவதற்கு எவ்வளோ காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். 8 காரியத்தை நாங்கள் பார்த்து எவ்வளோ காரியத்தை நாம் மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஆண்டவர் தான் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நாங்கள் சரியாக ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன செய்யணும், நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்படி நம்ம மனம் திரும்பாமல் போனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அலைச்சல் உண்டாகும். என்ன செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வறுமையாகத்தான் இருக்கும், ஒரு செழிப்பும் இருக்காது.
அப்போ இதுதான் கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்புவது கர்த்தர் வாய்ப்பு தருகிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாவ அறிக்கை ஜெபம்னு சொல்லித்தான் இந்த காரியத்தை ஆண்டவரின் உள்ளத்திலே போட்டார் உங்களுக்கு சொல்லும்படியாக. அதான் இந்த காரியத்தை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். நிச்சயமாக நான் பாவ அறிக்கை ஜெபம் பண்ணவன் என்ற சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கும். அதான் நாங்கள் தாவீதின் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், ஓயாத பஞ்சம் வந்தது, தொடர்ச்சியான பஞ்சம் வந்தது. அது காரணம் பார்த்தீங்கன்னா சவுல் செய்த காரியம். அப்போ அதனால தான் நாம் என்ன செய்யணும் என்றால் பாவ அறிக்கை ஜெபம் செய்வதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 8 காரியத்தை இதுவரைக்கும் நாங்கள் நாங்கள் ஆண்டவர் ஒன்றுண்டா நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். எந்தெந்த இடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தை வச்சு நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்தந்த பகுதியில் ஏதாவது விதத்தில் நான் தவறு இருக்கிறேன், நான் பிள்ளைகளுடைய வளர்ப்பு காரியத்தில் நான் தவறு இருக்கிறேனா, கத்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் படிப்பை நான் முன்னுக்கு வைத்து பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்து கத்தரை அப்படி நான் பின்னுக்கு போட்டேனான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்த்து நான் மனம் திரும்பணும். ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலே கர்த்தாவே நீர் தான் எங்களுக்கு முதலிடமாக இருக்க வேண்டும், வேறு எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் முதலிடமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்புரவாக வேண்டும். அப்போ இதெல்லாம் நாங்கள் பரிசோதித்து பார்க்கத்தான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய அலைச்சலை கர்த்தர் எடுத்து போடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நன்மையான காரியங்கள் நடக்கும், நாம் எதிர்பார்க்குற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். தான் நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்து திரும்ப. அப்போ கர்த்தர் ரெடியாக கைவிரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் போய் பாவ மன்னிப்பு செய்ய, பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்க, தேவனுடைய மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டாள். பாருங்கள், கர்த்தருடைய பார்வை நின்று அப்போ நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் 4 சுவருக்குள் இருந்து ஒரு ஊழியக்காரனை குறித்து தப்பாக பேசுவதும், வேறு குடும்பத்தை குறித்து நாம் தப்பாய் பேசுவதும், வேறு பிள்ளைகளை குறித்து நாம் பேசுவதும் கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் 4 சுவருக்குள்ள நான் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அது நமக்கு சாபமாக வரக்கூடாது. அதனால தான் நாம் என்ன செய்யணும்னு இந்த காரியத்தை நாம் மனம் திரும்ப வேண்டும். வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசி அதனால் சாபத்தை நாம் நமக்குள்ளே வருவிப்போம். அப்போ அதுக்கு எச்சரிக்கையாக இருங்க. நமக்கு நாவு இருக்குது, வாய் இருக்குன்னு சொல்லி கண்டதை நீங்கள் பேசாதீங்க. and அதால் நமக்கு சாபம் வந்து விட்டுரும், நம்முடைய குடும்பத்தை அது கெடுத்து விட்டுரும். அதனால தான் கவனமாக இருக்க வேணும். அதான் வேறு சொல்கிறது, பத்தி விருத்துக்கு ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் அதையே நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. அப்போ வேறு எந்த காரியத்தையும் பேசாதீங்க. யார் குடும்பத்தை குறித்தோ, யார் ஊழியக்காரர்களை குறித்து, எவரை குறித்து நீங்கள் பேசாதீங்க. அது நமக்கு பாதிப்பு உண்டாகும், அது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும். உடனே அது தெரியாது, ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை அழிந்து திரிகிற நிலைமைக்கு நாங்கள் வந்துடுவோம். அப்போ இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து மன்னிப்புக்கு, ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை குறித்து நான் தப்பாய் பேசியிருக்கிறேன், அந்த ஊழியக்காரன் பிள்ளைகளை குறித்து நான் தப்பாய் பேசியிருக்கிறேன், அவர்கள் வீணான வார்த்தைகளால் திட்டிருக்கிறேன், ஆண்டவரே கர்த்தாவே என்னை கிருபையாக மன்னியும் என்று சொல்லி கர்த்தரிடத்தை நாம் மனம் திரும்ப வேண்டும். அதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். அதான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் உண்மையாகவே நாம் மனம் திரும்ப வேணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, தான் கடந்த முறை பார்த்தா நம்முடைய சுய நீதினாலே தான் நாம் தேவனை தேடுகிறோம். அதில் நான் திருப்தியாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் தசமாக கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் திருப்தியாக இருக்கிறோம். நம்முடைய சுய நீதியினாலே நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், அதை பற்றி நான் தொடர்ந்து கதைக்கல பாருங்கள். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சுய நீதியை நாம் தேடுவதை விட்டுட்டு தேவ நீதியின்படி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்போ நாம் ஒவ்வொரு நாள் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தரோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையோடு தான் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் நாம் பாருங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணாடியிலே என் முகத்தை நான் பார்த்து நாம் சரி செய்துகிறது போலத்தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் சரி செய்ய வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் தேவனுடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நாம் திருந்துவதற்காகத்தான், மற்றவனை திருத்துவதற்காக முதலாவது நான் திருந்தி அதுக்கப்புறம் மற்றவனை திருத்த வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அதை நீ முதல் ஆயத்தப்படு, அதோடு உன்னோடு இருக்கிற கூட்டத்தார் நீ ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ முதல் நான் ஆயத்தப்பட வேண்டும், அதோடு பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடு இருக்கிற கூட்டத்தாரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதான் ஆண்டவர் பேதுரு பாசம், நீ முதல் பலப்பட்ட பின்பாடு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லி சொல்லு. அப்போ முதல் நான்,
அதை நான் முதல் சரி செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, முதல் நான் என்னை சரி செய்துட்டு அதுபோல தான் மற்றவர்களை நான் திருத்த போக வேண்டும். அதான் முதல் நாம் என்ன செய்கிறோம்னா நம்மளோட பிள்ளையை நாங்கள் பார்க்காம நாம் சரி செய்யாமல் மற்றவர்களை நாம் சரி செய்ய முயற்சிக்க போகிறோம். அதுக்காகத்தான் சில பேர் பார்த்து வேதத்தை வாசிப்பாங்க, அந்த சௌரனுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம்னு சொல்லி. அதை நீங்கள் விட்டுட்டு முதல் உங்களை நீங்கள் பரிசோதிச்சு பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைப்படி நீங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லி. உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறார், அப்போ நீ திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்து திரும்பண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த இறுதியை நமக்கு வேண்டும். அப்போ இன்றைக்கு கர்த்தரிடத்து கேளுங்க, ஆண்டவரே இதோ மனம் திரும்புவதை கேட்டு இறுதி எனக்கு தாரும் என்று சொல்லி. உங்களுடைய கோபாக்கின் என்மேல் வரக்கூடாது, என் குடும்பத்து மீது வரக்கூடாது ஆண்டவரே, என் இறுதியத்தை நான் கடினப்படுத்தக்கூடாது ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தினது போல என்னுடைய இதயத்தை நான் கடினப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே இதோ உம்முடைய சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நான் உண்மையாக மன தாழ்மையோடு நான் பாருங்க, அவர்கள் எல்லாம் பாருங்க உபவாசித்து என்ன செய்தாங்க, ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்த தாழ்மையை குறிக்கிறது. அப்போ நான் தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் இதற்காக ஜெபிக்கும் போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ உணர்வீர்கள், கர்த்தருடைய கரம் உங்களுக்குள் இருக்கிறத நீங்கள் உணர்வீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நீங்கள் அதிசயப்படுவீங்க. அதான் நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் வந்து சரி செய்யுங்க, கர்த்தர் சமூகத்திலேருந்து சரி செய்யுங்க. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. அப்போ ஆராய்ந்து பார்த்து நீங்கள் மனம் திரும்புங்க. அப்போ மனம் திரும்பும் போது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.